ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். இந்த நாளிலே தகப்பன் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற உம்முடைய கரத்திலிருந்து வருகிற அக்கினி பிரமாணமாகிய ஜீவ வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனையும் பாதம் பணிந்து ஆவியானவராகிய தகப்பனை அழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே தகப்பனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் ஆண்டவரே நீர் கொடாதவைகளும் வேதத்தில் இல்லாதவைகளும் புறம்பானவைகளும் ஆண்டவரே ஒன்று கூட எண்ணிலும் ஆண்டவரே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பனுடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் வேரோடு எண்ணிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் உம்முடைய அன்பும் வல்லமையும் உம்முடைய பலனும் சத்துவமும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் ஆண்டவரை நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக. நேரே ஆண்டு கொள்ளும், நேர் மட்டுமே பேசும், வழிநடத்தும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். நமக்கு கொடுத்த வார்த்தை கர்த்தர் அவர் திட்டத்தின்படி, அவர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ, அவர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, எதை அவர் நினைத்திருக்கிறாரோ, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எதை நினைத்திருக்கிறாரோ, எந்தெந்த பிள்ளைகளை கொண்டு அவர் சிருஷ்டித்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மனதில் வைத்திருக்கிற சகலமும் மகா மேன்மையானது, மகா உன்னதமானது. ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். கர்த்தராகிய தேவன் எல்லோரையும் மனதில் வைத்து எல்லாருக்காகவும் தான் ரத்தம் சிந்தினார். தவப்பேன் இன்னாருக்கு ரத்தம் சிந்திருக்கிறார், இன்னாருக்கு ரத்தம் சிந்தலெல்லாம் கிடையாது. அதில் எந்த பாகுபாடே கிடையாது. பாவ மன்னிப்பில் எந்த பாகுபாடே கிடையாது. ரட்சிப்பில் எந்த பாகுபாடே கிடையாது. மீட்பிலையும் எந்த பாகுபாடே கிடையாது. அவருடைய அன்பிலே எந்த பாகுபாடும் கிடையாது. பாகுபாடு என்பதும் அவரிடத்தில் கிடையவே, பாரபட்சம் என்பதும் பாகுபாடு என்பதும் அவரிடத்தில் கிடையவே கிடையாது. அந்த சர்வ வல்லம் உள்ள தேவன் வேதத்தை பார்த்தால் வேத புருஷர்களுடைய வாழ்க்கையில், தேவ புருஷர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்து அவர் திட்டத்தின்படி நடத்தின வழிகள் ஒன்றே. அதற்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற வழிகள் இன்னொன்று. தேவனுடைய திட்டத்திலே தேவன் நடத்தி கொண்டு போகிற பாதையிலே சாத்தானுக்கு விற்றுப்பட்ட மனுஷர்களோடு போடுகிற ஒரு திட்டம், இன்னொரு திட்டம். ரெண்டும் ஒன்று போய்கொண்டே இருக்கும்போது இன்னொன்று வருகிறது. அது வீழ்ச்சியை உண்டுவது போல, சரிவை உண்டு பண்ணுவது போல, நஷ்டத்தை உண்டுவது போல, தோல்வியை உண்டு பண்ணுவது போல, ஏகதேசம் அழிவை உண்டு பண்ணினது போல, எல்லாவற்றிலும் அப்படி கொண்டு வருவதை போல அது வந்தாலும் வருகிற அதை கர்த்தருடைய வார்த்தையானது தேவன் தாம் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தை அழிக்க வருகிறதை அழித்து போடுகிறது. அது ஒரு காலகட்டங்கள் எடுத்து விடுகிறது, ஒரு காலகட்டங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எடுக்கிறது. ஆனால் தேவன் நினைத்தது தான் நிறைவேறும். வேதத்தின்படி தேவன் நினைத்தது தான் நிறைவேறும். சாத்தானுக்கு விற்று போட்ட மனிதர்கள், ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு தன்னை கொடுத்த மனிதர்களை விட தேவனுக்கு தன்னை கொடுத்த மனிதர்களை விட சாத்தானுக்கு தன்னை கொடுத்த மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தில் தேவ பிள்ளைகளை தவிர உலகத்தில் உள்ள அனைத்தும் எதிராக இருந்தாலும் அது அழிஞ்சு போயிடும். ஏனென்றால் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய திட்டத்தை ஒருவராலும் அவருடைய காட்ஸ் பிளானை அழிக்கவே முடியாது. மனிதர்கள் சாத்தானால ஏவப்பட்டு அது நடக்காது, இது ஆகாது, இது ஆகிற மாதிரியே இல்லை, இது உருப்படுற மாதிரியே தெரியல, இது தேர்ற மாதிரியே தேரல அப்படின்னு சொல்லி தேர்ற மாதிரியே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த வாழ்க்கையில் தொடக்கத்தை சிலர் பார்க்கும்போது ஆடாடா இது சூப்பராக வந்துடும்னுபாங்க. பின்னாடி பார்த்தா அது சூப்பராகவே
இருக்காது. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது சூப்பராகவே இருக்காது, அது ரொம்ப நல்லாவே இருக்காது. ஆனால் பின்னகால பார்த்தால் உருப்படாதுன்னு நினச்சுமே அதுதான் என்னவா இருக்குது, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஆயுதமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளிலே அவர் ஜொலிக்கிற ஜொலிப்பு அந்த வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் பலருடைய வாழ்க்கையில் காணலாம், நிச்சயமாக காணலாம். பலவீனமாக இருக்கிற பிள்ளை கடைசியில் பலனாய் வந்து நிற்குது. கர்த்தருடைய நாமத்தில் பலனாய் இருக்கிறது போல இருக்குது, பின்னாடி அது பலவீனமாய் போய்விடுகிறது, பலவீனமாக போய்விடுகிறது. அறிவில்லாததாய் காணப்படுகிறது, அது கர்த்தராலே அறிவை அடைஞ்சு அது அறிவு உடையதாய் காணப்படுகிறது. சிறு பிள்ளைத்தனமாக இருக்குது இது இந்த வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிலருடைய வாழ்க்கையில். ஆனால் பிறகால பார்த்தால் அந்த பிள்ளை தான் முதிர்ச்சி பெற்ற பிள்ளையாய் இருக்குது. ஆமென். இதெல்லாம் நாம் வாழும் சமுதாயத்தில் இதெல்லாம் நாம் இதை பார்க்குறோம். அப்போ அவர் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்ததுக்கும் ஒரு நோக்கத்தை வச்சு தான் சிருஷ்டிக்கிறார். அது பெண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையானாலும் ஒரு சிற்றத்தை வைத்து அந்தந்த வயதிலே அவருக்கென்று அவர் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்பு அவர் தீர்மானத்தின்படி அவர் முத்தரித்து அவருடைய வழியிலே அவர் நடத்துகிறார், ரட்சித்து நடத்துகிறார். இவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு சவுலை தெரிந்து கொண்டார் கர்த்தர் என்று சொல்கிறத விட, மக்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டதினாலே மக்கள் விருப்பத்தின்படி ஒரு ராஜாவை கொடுத்தார் இல்லையா? ராஜாவை கொடுத்தார். எங்களுக்கு ராஜா வேணும். அது என்ன? தேவன் வேண்டாம் என்று அர்த்தம். அது எங்களுக்கு ராஜா வேணும், மற்றவங்கள மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொன்னால் யாரை வேண்டாம் என்ற அர்த்தம்? தேவன் எங்களை வேண்டாம் என்று, தேவன் எங்களை நடத்த வேண்டாம் என்று சொல்லி கடைசியில் சவுலனுடைய முடிவு கடைசியில் என்னவாகிறது? முடிவு என்னாகிறது? தேவனுடைய வார்த்தையை சவுல் நிறைவேற்றாததனாலே தேவன் முன்குறிச்சிருந்த தாவீதை கொண்டு வருகிறார். அது தனி ட்ராக், அது தனி திட்டம், தேவனுடைய திட்டம். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அனந்த திட்டத்தை வைத்திருந்தார் என்று சொல்ல முடியாது. மனுஷருடைய விருப்பத்தின்படி கொடுத்தாரு. ஆனால் அதில் அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சாத்தான் அவனை பகடையாக பயன்படுத்தி கொண்டான் சவுலை. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக தாவீதுக்கு விரோதமாய் வருவது, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக வருவது, அது பார்க்கும் பொழுது சவுலுடைய கூட்டம் பலத்த கூட்டத்தை போல, பலசாலிகளைப் போல, ஆட்கள் நிறைந்தவர்களாக, மிகுதியானவர்களாக, பலசாலிகளாக காணப்பட்டது. அவனுடைய ஆலோசகர், அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க, அவனோட கூட இருக்கிறவங்க, அவனுக்கு ஒத்தாசை செய்கிறவங்க எல்லாருமே மிக பராக்கிரமசாலிகளாக காணப்பட்டது. ஆனால் நாட்கள் வந்தது, தேவன் அவனை புறம்பே தள்ளினதினாலே நித்தமும் தாவீதையே அவனுடைய டார்கெட்டாக வைத்து கொண்டு அவனை கொன்றுவிட வேண்டும் என்று உள் மனதின் ஆழத்தில் தெரியும். தேவன் அவனை நியமித்து விட்டார், அதை ஒன்றுமே பண்ண முடியாது என்று தெரிந்தாலும் அவன் வாழ்க்கையில் வர வேண்டிய திட்டத்தை அழிக்க முடியாய் சவுல் அநேக வருஷங்களாய் முற்பட்டான் என்று கடைசியில் தேவன் அவனை விட்டு விலகினதினாலே கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு கிடைக்கல? சவுலுக்கு. கர்த்தர் அவனோடு கூட இல்லை. அவனோடு இருந்த, அவனுக்கு துணையாக இருந்த, எல்லாவற்றிலும் ஒத்தாசையாக இருந்த தாவீது இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லை. எந்த தீர்க்கதரிசியும் வழி நடத்துவதற்கு, கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு இல்லை. சவுலுக்கு சொப்பனத்திலேயாவது அல்லது கனவுலையாவது ட்ரீம்லையாவது எந்த விதத்திலேயாவது சவுலுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தவும் இல்லை, காரியங்களை சொல்லவும் இல்லை. அதனாலே அவன் யாரை பார்க்க போனான்? ஒரு சூனியக்காரியை பார்க்க போனான் என்று அது தெரியுமான்னு தெரியாது தெரியல. சூனியக்காரியை பார்க்க போனான். அங்கே அஞ்ஞானம் பார்க்க அங்கே போனான் என்று அவனுடைய வாழ்க்கை எல்லாமே அப்படியே தாவீதுக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் வந்த அவனுடைய வாழ்க்கையில் பிறகு அப்படியே திரும்புது, வேற பக்கமாக திரும்புகிறது. ஒரு நாள் வருது, பெலிஸ்தரோடு யுத்தம் வருகிறது. யுத்தத்திலே மடிகிறார்கள். அது எப்படி மடிகிறான் என்றால், சவுல் தற்கொலை செய்து கொள்கிறான்.
தற்கொலை செய்து கொள்கிறான். தற்கொலை செய்து கொள்கிறான். தன் ஆயுததாரியை வெட்ட சொல்லுகிறான். ஆயுததாரி, நான் வெட்ட மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். அவர்கள் பெலிஸ்தர், என்னை விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்கள் என்னை கொன்று போடுவதற்கு முன்னு என்னை கொன்று விடு என்று சொல்கிறான். ஆனால் அவன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். ஈட்டியை மேல் பக்கமாக வானத்தை நோக்கி நிறுத்திட்டு அதன் மேலே அப்படியே விழுந்துடுறான். சவுல் நல்ல உயரமான வாட்டஞ்சாட்டமான மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் பராக்கிரமசாலி என்று. அதன் மேலே அப்படியே விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். தற்கொலை செய்து கொண்டான். தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அவர் எடுத்த தீர்மானம், அவர் எடுத்த தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கு விரோதமாக சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட சவுல் தற்கொலை செய்து கொண்டான். தற்கொலை செய்து கொண்டு மரித்தான். அவன் ஆயுததாரி அவனை கொல்ல மாட்டேன் என்று சொன்னவனும் அதை பார்த்து அவனும் அந்த வாளை நெட்டு வச்சுட்டு அவனும் அதன் மேலே விழுந்து செத்து போனான். சிம்சோன் என்று வேதத்தில் சிம்சோன் என்று ஒருவர் இருந்தார். நசரைய இதுக்காக கர்த்தர் அவர் விசேஷித்தமாய் அந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளை இல்லாத அந்த தகப்பனுக்கு தாய்க்கு இந்த மகனை சிம்சோன் என்ற பெயரை வைத்து அதுக்கு சில கண்டிஷன் எல்லாம் சொல்லி, எனக்காக நீ இப்படி நசரைய விரதம் இருந்து இவன் முடிய நல்ல நீண்ட முடிய விடணும், முடியல கத்திப்படக்கூடாது, எல்லாம் எதுக்காக அப்படி சொல்லணும்? எல்லாருக்கும் அப்படி சொல்லலையே. அவரைத்தான் ஒரு விசேஷமாக பெலிஸ்தரிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்கிற ஒரு இரட்சகனாக அந்த பாட்டுக்கு அவனை தெரிந்து கொண்டார். யாரே? சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோனிலே இருந்த ஆவியானவர் பலம் வேற யாருக்குமே கிடையாது. ஆவியானவர் எல்லாருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. அவராலே கிடைக்கப்படுகிற கிருபா வரங்கள் இருக்குது. ஆனால் அசூர பலம் என்பது கிடையாது. அதிலும் சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அழைப்பில் தேவன் வச்ச திட்டத்தின் தீர்மானத்தின்படி ஆவியானவர் அவன் மீது அப்படி இறங்கியிருந்தார். அப்படி ஒரு பலத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். மாம்ச பலத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் உன்னத பலத்தை அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். ஏனென்றால் பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணி பெலிஸ்தர்களை மேற்கொண்டு அழித்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி தெரிந்து கொண்டார். நடந்தது என்ன? வேற. தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்தில் தீர்மானத்தில் அவனை கொண்டு சென்றார். அதிலேருந்து ட்ராக்கு மாறு. சாத்தான் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறான். திம்னாத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரியின் மீது அவன் கண் போது, ட்ராக் மாறுது. பெற்றோருடைய விருப்பங்களுக்கு, தேவ விருப்பத்துக்கும் பெற்றோர் விருப்பத்துக்கும் மாறாக திரும்புது. பெற்றோரால் அவனை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர்கள் வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. கர்த்தருடைய சித்தத்துக்கும் இதுக்கும் மாறாக சிம்சோன் நடக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் இல்லை, அநேக வருஷங்களாய் அவன் இஸ்ரவேலை எத்தனையோ வருஷங்களாய் அவன் நியாயம் விசாரித்தான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. போடப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றா ட்ராக் மாதிரி கடைசியில் ஒரு வேசியினுடைய இடத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணான் என்று தேவன் அவனை குறித்து ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று வைத்திருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட். சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம். என்ன இவனை பெரிய ஒரு விசேஷமாக இவனை கொண்டு தேவனுடைய தூதனானவரே வந்து இறங்கி மனோவனிடத்தில் பேசி, அவன் மனைவி அதுக்கு பிறகு மனைவிடத்தில் பேசி எல்லார்கிட்ட இவங்ககிட்டெல்லாம் பேசி எல்லாம் அவ்வளோதான் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு எல்லாம் பண்ணி இவ்வளோ சொல்லி இப்படிலாம் பிள்ளைய வளர்த்துருங்க என்று சொல்லி அவ்வளோ தூரம் கொண்டு வந்த இப்போ அவன் என் கையில் என்று ஒரு நாள் வருது. அவன் தன் பலத்தை இழந்து போகிறான். சொல்லக்கூடாது என்று தேவன் சொல்லி இருந்ததை அவன் சொன்னதின் நிமித்தமாக அவள் நித்தமும் அலட்டு என்று அலட்டி கொண்டே இருந்ததின் நிமித்தமாய் அவன் விட்டுவிட்டான். முடிய கட் பண்ணிட்டாங்க. பெலிஸ்தர்கள் வந்து மேற்கொண்டார்கள், பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. எது அவனுக்கு தேவனுடைய திட்டத்திலிருந்து தீர்மானத்திலிருந்து அவனை வழி விலக செய்ததோ அந்த 2 கண்ணும் எடுக்கப்பட்டாயிற்று. 2 கண்ணையும் குத்தி
எடுத்தாச்சு. 2 கண்ணையும் குத்தி. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எந்த கை நீ பிலிஸ்தர்களை நீ அடித்தாயோ, தாடை எலும்பை வைத்து ஆயிரக்கணக்கான பேரை கொன்று போட்டாயோ, எத்தனை பேரை கொன்று போட்டாயோ என்று ஒரு அரண்மனையின் வாசலை பெயர்த்து எடுத்து, அதை 10 பேர்னாலும் தூக்க முடியாது. அதை அப்படிப்பட்ட ஒரு வாசலை இவன் தூக்கி மலைக்கு மேலே ஏறி அந்த மலைக்கு கொண்டு போனவன் சிம்சோன் தன் கையால். அப்படியானால் என்ன பலம் இருக்கும் என்று. அப்படி இருந்தவனை சங்கிலிகளினாலே கட்டி அவனை விளையாட்டு பொருளாக்கி வேடிக்கை பொருளாக்கி அவனை அவமானப்படுத்தி இப்போ என்ன தொடு பார்க்கலாம், இப்போ என்ன தொடுன்னு அவனை விளையாட்டு இதாக்கி, அப்போ மனம் கசந்து மனம் உடைந்து கட்டாயம் சிம்சோன் அழுதிருக்கக்கூடும். உம்முடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் மாறாக நான் விலகி சென்று விட்டேனே ஆண்டவரே. எத்தனை தூரமும் மனதாயிருந்து என்னை நீர் உமது பக்கமாய் எடுக்க நீர் செய்தும் கூட நான் சத்ருவின் பக்கமாய் அநேக வருஷங்களுக்கு போய்விட்டேனே, அதிகமாய் போய்விட்டேனே என்று என்னை ஒரு விசை மன்னியும், என் மீது இறங்கும். அந்த ஃபெஸ்டிவலில் அந்த கட்டடத்துக்கு நடுவில் இருக்கிற மையத்தோட அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சி குழுக்களை கண்டிப்பாக அந்த கட்டடமும் அந்த ஸ்டேடியமும் டோட்டலாக இடிஞ்சு விழணும். அதில் வந்திருக்கிற அந்த ராஜா அதை சேர்ந்த யாரெல்லாம் வந்திருக்கானுங்களோ, பிரதானிகள், பிரபுக்கள், மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேரும் ஒருமிக்க சாகணும். எனக்கு அவனை மாவரைக்க விட்டுருந்தாங்க. அதுக்கு இடையில அவனை என்ன பண்ணி வச்சுருந்தாங்க? மாவரைக்க விட்டுருந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்க அவனை இரட்சகனாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான், அநேக வருஷம் நியாயம் விசாரித்தான். சிம்சோனை கண்டால் அலறுவார்கள். அப்படி இருந்த சிம்சோனுடைய நிலைமை கண் கிடையாது, கண்ணு ரெண்டும் பிடுங்கப்பட்டு போயாச்சு, கண்ணு ரெண்டும் பிடுங்க போயாச்சு, கைகள் கால்கள் கட்டப்பட்டாயிற்று, வேடிக்கை பொருளாய் போனான். கடைசியில் நேர்ந்தது என்ன? கர்த்தருடைய பலம் இறங்கிச்சு, கட்டடம் முழுசுமாய் இடிஞ்சு விழுந்தது. ஆயிரக்கணக்கானோர் செத்து போயிட்டாங்க. 5000க்கும் மேற்பட்டோர் ஒரே மிக்க. அதில் சிம்சோனும் செத்து போனான். அதுவும் ஒரு விதத்தில் தற்கொலை தான். ஏனென்றால் அது என் மீது விழட்டும், மற்றவர்கள் அதில் இருக்கிறவர்கள் பெலிஸ்தர்கள் அடியட்டும் என்று. கடைசியில் தேவன் தம்முடைய கடைசி நேரத்தில் திட்டத்தை நிறைவேற்றினாலும் அது தேவனுடைய வைத்திருந்த அநேக விருப்பங்கள் நிறைவேறாமலே அது போய்விட்டது, நிறைவேறாமலே போனது. ஆனாலும் கர்த்தருடைய நாமம் கடைசியில் மகிமைப்பட்டது. சிம்சோனும் ஒரு விதத்தில் தற்கொலை செய்து கொண்டவனாக மரித்து போனான். யூதாஸ், கர்த்தரை காட்டி கொடுத்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். தேவ திட்டத்தில் அவனும் இருந்திருக்கணும். கடைசி நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் வந்திருந்தானால் நலமாய் இருந்திருக்கும். அவன் நலமாய் இல்லை. கர்த்தரிடத்தில் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொன்னானே தவிர உண்மையாய் கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை. வந்திருந்தா கர்த்தர் கண்டிப்பாக மன்னிச்சு அவனுக்கு ஊழியத்தை கொடுத்துருப்பார், அவனுக்குன்னு ஒரு பங்கை கொடுத்துருப்பார். அவனும் என்னவா போனான்? மரித்து போனான். அகித்தோப்பேல் என்பவன், வேதத்தில் அகித்தோப்பேல் என்பவன் தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னான். அவன் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவாராக. இதை சொல்லணும், தாவீது சொன்னார். கர்த்தர் அதன்படியே அவன் ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார். இன்றைக்கும் ஏராளமான அகித்தோப்பேல்கள் இருக்கிறார்கள், ஏசபேல்கள் இருக்கிறார்கள், அத்தாலியாள்கள் இருக்கிறார்கள், ஆமானின் மனைவி சிரேஷ்ட இருக்கிறார்கள், ஆமானின் கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் தேவ திட்டத்தில் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறதை கர்த்தர் அவமாக்கிக்கிட்டே தான் வர்றார். நாண்டு கொண்டு சாகிற நேரத்தில் அது எது சாகணுமோ அது சாகும். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை சாகடிக்கவே முடியாது. கர்த்தருடைய திட்டம் என்ன, எனக்கு சொல்லு, உனக்கு சொல்லு என்று சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. திட்டமிட்ட தேவனுடைய கரத்தில் தான் திட்டமிடுதல் இருக்கிறது.
திட்டம் தீட்டியவர் கரத்தில் தான் சகல திட்டத்துக்கான சகலமும் அவர் கரத்தில் தான் இருக்குது. அவர் கரத்தில் தான் இருக்குது. அவர் கரத்தில் இருந்து தான் ஒவ்வொன்றாக நடக்குது. ஏசாயா 48 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. வாசிங்க, அப்படியே வாசிங்க. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான கால துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். அவ்வளோதான். என்னன்னா 48 அதிகாரத்தில் கர்த்தர் இப்படியாய் ஆரம்பிக்கிறார். யாக்கோபே, என்னது யாக்கோபே என்று கூப்பிட்டால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மைத்தான் அவர் என்னன்னு கூப்பிடுறாரு? யாக்கோபே என்று ஒருமித்து அவருடைய பெயரை, நம்முடைய பெயரை கூப்பிடுகிறார். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. நான் அழைத்திருக்கிற சொல்றேன் இஸ்ரவேலே. இஸ்ரவேலே என்று சொன்னாலும் நாம தான் இஸ்ரவேல். யாக்கோபு என்று சொன்னாலும் நாம தான். இஸ்ரவேல் என்று சொன்னாலும் நாம தான். எருசலேம் என்று சொன்னாலும் நாம தான். சியோன் என்று சொன்னாலும் சொல்லுங்க நாம தான். நாம தான் சொல்றார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு. முதல் ஒரு இது சொல்லு, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு. நீ செவி கொடுக்கிற, அநேகருக்கு செவி கொடுக்கிற. கர்த்தர் ஒரு திட்டத்தை தீட்டி விட்டால் நம்மை உண்டாக்குனவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நான் ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கிறவர் அவர்தான். நான் இந்த காலத்தில், எந்த காலகட்டத்தில், எந்த தேசத்தில், எந்த எல்லையில், எந்த தகப்பனுக்கு தாய்க்கு மகனாக மகளாக பிறந்து இத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும், என்னென்ன விதத்திலே எந்தெந்த காலகட்டங்களிலே அவருக்கென்று வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும், அவர் பணிகளை செய்ய வேண்டும். விதத்துக்கு விதம், ஒன்றல்ல நூறல்ல, அதுக்கும் மேலே விதத்துக்கு விதம் உள்ள வகையில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். அவரவருடைய விருப்பத்தின்படி, அவரவர் திட்டத்தின்படி நடந்து வாழுகிறது ஒரு கூட்டம். சாத்தானின் திட்டத்திலே வாழுகிறவர்கள் ஒரு கூட்டம். இப்படி வாழுகிற கூட்டங்கள் இவைகள் எல்லாம் சாத்தானின் திட்டத்திலே வாழுகிற கூட்டங்கள் சிறப்பாக இருக்கலாம். மனுஷருடைய பார்வையில் மேன்மையாய் தெரியலாம், புகழாய் தெரியலாம், கனம் மிகுந்ததாய் தெரியலாம். அவைகள் அழிந்து ஒளிந்து போவதற்கே என்று வேதம் சொல்லுகிறது. ஒளிந்து போவதற்கே, அது நிலையற்றது. கர்த்தராகிய தேவன் தம்முடைய வழியிலே, தாம் தீர்மானத்திலே நடத்துகிற வழியிலே அவர் நடத்துகிற பிள்ளைகளுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் சிலது அவராலே அனுமதிக்கப்பட்டு வரும், சிலது நம்மாலே அனுமதிக்கப்பட்டு வந்துவிடும். சாத்தானுக்கு வழிவிடுவதாலே வந்துவிடும். சாத்தானாலே சாத்தானுக்கு இடம் கொடுத்து, சாத்தானின் மனுஷருக்கு இடம் கொடுத்து வரும்போது சாத்தானுடைய திட்டங்கள், அவன் வைத்து இருக்கிற திட்டம் என்ன? அவனுடைய திட்டமே என்ன? தேவ பிள்ளைகளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவே கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்தே போக வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவே கூடாது என்பதுதான் சாத்தானுடையது.
தேவனுடையது சகல பாடுகளிலும் உபத்திரவங்கள் ஊடாய் கடந்து பொன்னாய் விளங்கும்படி செய்து தம்முடைய கரத்தின் வல்லமையை தமது பிள்ளைகள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி அவர் நாமத்தை என்னென்ன விதத்திலே மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டுமோ மகிமைப்படுத்தும்படி செய்து இம்மைக்குரிய வாழ்வுக்குரிய சகல கிருபையும் பாக்கியத்தையும் தந்து நித்திய ஜீவனோடு கூட வாழுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை யுக யுகமாய் கொடுக்கிறது தேவனுடைய திருவிழ திட்டத்தில். தேவனுடைய திட்டத்தின்படி நீ நடப்பதற்கு நீ பார், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம் நீங்காது, இந்த கடன் பிரச்சனை நீங்காது, இந்த வட்டி பிரச்சனை நீங்காது, இந்த பிரச்சனை நீங்காது, இந்த குழந்தை பிரச்சனை நீங்காது, இந்த வேலையில்லாத பிரச்சனை நீங்காது, உன் குடும்ப பிரச்சனை நீங்காது, உன் பிள்ளையினுடைய பிரச்சனை நீங்காது, உன் மகளுடைய பிரச்சனை நீங்காது, உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்காது, உன் வாழ்க்கையில் என்னென்ன சந்திக்கிறாயோ அவைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்காது என்று சொல்லி, நீ தேவனுடைய சாபத்துக்கு ஆளானவன், நீ ஆனானவள் என்று சொல்லி, நீ நன்மைக்கு பாத்திரவாட்டி கிடையாது, நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவாட்டி கிடையாது, நீ விழுந்து போன மகன், நீ விழுந்து போன மகள் என்று சொல்லி முத்திரை குத்தி கொண்டு இவைகளை எல்லாம் நமக்கு விரோதமாக வேறு விதமாக ஒவ்வொன்றையும் தேவன் தம்முடைய திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார் என்பதுதான் வேத சத்தியம். அப்ப அந்த சத்தியத்துக்கு விரோதமாக நடக்காது ஆகாது என்று சொல்லும் பொழுது அவைகளுக்குத்தான் நம்மளுடைய செவிகள் என்ன செய்யுது? உள்ளே போகுது. உள்ளேன்னா உள்ளான மனுஷனுக்குள்ளே போகுது. அதனால தான் சொல்றார், நீ எனக்கு என்ன கொடு? செவி கொடு. நீ யாக்கோபே இருந்தால், எனக்கு பிரியமானவளாய் இருந்தால், எனக்கு பிரியமான இஸ்ரவேலின் மகளாய் இருப்பாய், மகளாக இருப்பாய் என்றால், நீ எனக்கு பிரியமான சீயோனாய் இருப்பாயானால், எனக்கு பிரியமான எருசலேமாய் இருப்பாயானால், நீ எனக்கு என்ன செய்? செவி கொடு. அடுத்து சொல்றார் 14ஆம் வசனத்துல 2வது சொல்றார், நீங்கள் கூடி வந்து கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை, யாருடைய வார்த்தையை? விமர்சனம் பண்ற வார்த்தை அல்ல, விவாதம் பண்ற வார்த்தை அல்ல, வாக்குத்தத்தம் பண்ற வார்த்தை அல்ல, எதிர்ப்புறமான வார்த்தைகள் அல்ல, அழிந்து போகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை அல்ல, கர்த்தர் தாம் செய்ய நினைக்கிற காரியங்களை கேட்பதற்கு சொல்றார். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் என்று சொல்றார். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருடைய திருவுள சித்தத்தின் திட்டத்திலே இருக்கிற பிள்ளைகளை கொண்டு பாபிலோன் கர்த்தர் சொல்றார், அவருக்கு சித்தமானதை செய்வான். சித்தமானதை, யாருக்கு சித்தமானதை? கர்த்தர் செய்யணும் என்று தீர்மானித்திருக்கிற காரியத்தை கர்த்தர் யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அவர் எழுதியிருக்கிறபடி அவன் செய்வான் என்று சொல்றார். செய்வான் என்று அவனோடு இருந்து செய்கிறவர் யார்? கர்த்தர். அவருடைய பிள்ளைகளிலிருந்து செய்கிறவர் யார்? கர்த்தர். செய்வேன் என்று. அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும். கல்தேர் என்று சொன்னாலே சாத்தாங்கூட்டம். யார் கூட்டம்? சாத்தானுடைய கூட்டம். அநேக வருஷங்களாய் சிலருடைய திட்டங்கள் நிறைவேறி வருகிறது. அந்த திட்டம் நிறைவேறாதபடி ஒழிஞ்சு போகணும், அழிஞ்சு போகணும், இத்தனை வருஷமாய் பட்டது போதும் என்று சொல்லுகிறார்களே தவிர அது எப்படி போகணும், அது எப்படி போக்கடிக்கப்பட்டு போகணும், அது எப்படி ஒழிஞ்சு போகணும் என்று செய்கிறவரோடு கூட இருந்து, செய்கிறவருடைய திட்டத்தில் கூட இருந்தா இவ்வளவு காலமாய் ஒருவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடுபடலாம், சிலர் 10ஆம் கிளாஸில் வந்து பாடுபடலாம். 10ஆம் கிளாஸ் பாடு போதும் என்று சொல்லி அது ஒழிந்து போக வேண்டும் என்னால் ஒழிய பண்ணுகிற கர்த்தரால தான் ஆகும். ஒழிய பண்ணுகிற, அது எந்தெந்த விதத்தில் அது ஒழிய பண்ணணும் என்ற மனுஷ ஞானத்துக்கு புத்திக்கு எட்டாத வகையில கல்தேயர் கூட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்து கல்தேயர் கூட்டத்தை கொண்டே கர்த்தர் நீக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். காது உள்ளவன் கேட்க கடவன். நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கர்த்தர் கட்டாயம் விடுவிச்சிருவாரு. கர்த்தர் எவர் காத்திருந்து கர்த்தராலே விடுவிக்கப்படுகிறார்களோ, கர்த்தராலே மீட்கப்படுகிறாரோ, கர்த்தராலே
மீட்கப்படுகிறார்களோ அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யை போகாது. நாம் எதற்கு செவி கொடுக்க கூடாதோ அதற்கு செவி கொடுத்து விடுவோமானால் நாமும் நம்முடைய தலைமுறைகளும் அழிந்து போய்விடும். அழிந்து போவது தேவனுடைய திருவுள சித்தமே கிடையாது. அதை அடிக்கடி சொல்வார். வார்த்தைகள் ஒன்றொன்றும் வரும்பொழுது அது தேவனுடைய திட்டத்துக்கும் விரோதமாக வருகிறது என்று அறியாமல் சிலர் பேசுவார்கள், சிலர் அறிந்தே பேசுவார்கள், சிலர் தெரிந்தே பேசுவார்கள். அப்படி வரும்போது அப்போ சொல்வார், அது அறிவாளாகவும் அது மண்வெட்டியாகவும் அது ஈட்டியாகவும் பட்டயமாக அவர்களுக்கு மாறி போகும் என்று. இன்றைய காலகட்டத்துக்கு சொல்லணும்னா வெடிகுண்டுகளாக மாறி போகும், வெடிகுண்டுகளாக மாறி போய் எத்தனை வருஷமாய் அவர்கள் பேசினது ஒட்டு மொத்தமாக தேனீக்கள் கூட்டம் போல சிறன்னு அந்த கூட்டுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வரும். எந்த மனிதனுடைய வாயிலிருந்து வந்ததோ, எந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வந்ததோ, எந்த கூட்டத்தினுடைய வாயிலிருந்து வந்ததோ, அதிலிருந்து எந்த தேசத்திலிருந்து வந்ததோ அது புறப்பட்டு வந்து அவர்கள் வார்த்தையின்படியே தேவ கட்டளையை ஒரு தேனீக்கள் செய்துவிடும், ஒரு வேதத்தின்படி ஒரு கொலைவி செய்துவிடும். ஒரு தேவ திட்டத்துக்கு கொலைவி பயன்படுது, ஒரு தேவ திட்டத்துக்கு ஒரு தேனி பயன்படுது, ஒரு தேவ திட்டத்துக்கு கழுதை பயன்படுது. வேதத்தில் கழுதை பயன்படுது. கழுதையின் மேலே கர்த்தர் ஏறி வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு கழுதைக்குட்டி, அதுக்குன்னே ஒரு 1.5 வயசுக்குள்ள ஒரு கழுதைக்குட்டி ஆயத்தமாக இருந்தது. ஏசப்பாவுடைய ஊழியத்தில் ஒரு கழுதை ஆயத்தமாக இருந்தது. ஓடலாம்ல, உட்காரும்போது கழுதை டக்குன்னு ஓடிடலாமே. ஓடல. கழுதைக்கு தெரிஞ்சது வந்திருக்கிறவர் கழுதையை சிருஷ்டித்த சகலவற்றையும் சிருஷ்டித்த பரலோக யஜமா வந்திருக்கிறார். பரலோக அதுலேயும் கழுதையாக என் மேலே ஏறி உட்கார்ந்திருக்கும்படி, அவர் மேலே, அந்த கழுதை மேலே யார் உட்கார்ந்திருக்கும்படி? கர்த்தர் உட்கார்ந்திருக்கும்படி. வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுவேன்? வானம் சிங்காசனம், மேகம் இல்லை, வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. அவ்வளோ பெரிய தேவன், நீ எப்படி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுவ? அவர் வந்து உட்கார முடியுமா? அந்த கழுதை மேலே இருக்கிறபடியே வந்து உட்கார முடியுமா? ஆனால் உட்கார்ந்தார், கழுதை மேலே உட்கார்ந்தார். கழுதை இடம் கொடுத்துச்சு. கழுதை நம்மளையும் ஒரு விதத்தில் ஆடாக சொல்லப்படுது, இன்னொரு விதத்தில் புதிய ஏற்பாட்டில் அது பார்த்தா கழுதையாகவும் சொல்லப்படுது. கழுதையாகவும் கர்த்தருக்கு வார்த்தையை சுமக்கிற கழுதையாக. அப்போ இங்கே சொல்கிறார் கர்த்தர், கல்தேயர் மேல் இருக்கும் என்று. கல்தேயர் கூட்டம் மகா பொல்லாத கூட்டம். பாபிலோன் என்பது மகா பொல்லாத அரக்கர்களுடைய கூட்டம், ராட்சதர்களுடைய கூட்டம், இரத்த பிரியர்களுடைய கூட்டம், செய்வனை மந்திர சூனியக்காரர்களுடைய கூட்டம், விக்கிர ஆராதனையிலே வெறி பிடித்த கூட்டம், ஏராளமான கூட்டம். அது இந்த கல்தேயரும் பாபிலோன் என்பதும் தேவனுக்கு அருவருப்பான செய்வதிலே தேவனுக்கு மிகுந்த மகா கோபத்தை மூட்டுகிற கூட்டம், முடிந்தால் தேவனையே நாங்கள் அழிப்போம் என்று சொல்லுகிற கூட்டம். தேவ பிள்ளைகள் என்பவர் பூமியிலே தேவ பிள்ளைகள் என்பவர்கள் இருக்கவே கூடாது என்கிற ஒரு கூட்டம். அதன் மேலே ஒரு திட்டத்தை வைத்தேன், அதிலே ஒரு திட்டத்தை வைத்தேன். அதில் அவர் நோக்கத்தை வைத்து அவர் திட்டத்தை வைத்திருக்கிறதுனால சொல்கிறாரு, அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? இந்த உலகத்தில் சொன்னவன் எவன்? கர்த்தருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. சொன்னது யார்? பார்ப்பதற்கு கல்தேயர் மேலே அவன் புயம் இருப்பது போல தெரியல. பாபிலோனிலே அவர் சித்தத்தை செய்வதை போல தெரியல என்கிற கூட்டத்துக்கு தெரியலேனே இருக்கிறதா தேவத்திட்டம். தெரியலன்றது தான் தேவனுடைய இது. புரியலையே என்று சொல்லுகிற கூட்டத்துக்கு அதுவும் தேவனுடைய திட்டம் தான். ராமேன் இல்லையா? புரியலேன்னு சொல்றதும் தேவனுடைய திட்டம் தான். விளங்கலையேன்னு சொல்ற அந்த கூட்டத்துக்கும் தேவனுடைய திட்டம் தான். தேவனுடைய திட்டம் ஒன்று சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிறேன்னு சொல்ற கூட்டத்துக்கும் தேவனுடைய திட்டம் தான். கர்த்தருக்கு அதனால தான் சொன்னார் அறிவு. இதில் அப்படி சும்மா அப்படி ஜென்ரலாக அப்படி போட்டிருக்கு. இவர்களில் அறிவித்தவன் யார்? ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது.
ஒரு தீர்க்கதரிசி தேவனால் குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசியே அல்லாமல் வேற எந்த தீர்க்கதரிசியாலும் தேவனுடைய திட்டத்தின் தீர்மானத்தை சொல்லவே முடியாது. சொல்லவே முடிய பூமியில் எங்கும் சொல்லவே முடியாது. 15ஆம் வசனம் பாருங்க. நானே அதை சொன்னேன். இப்போ சொல்றார் நானேன்னா கர்த்தர். நான் என்ற வருதெல்லாம் யாரு? கர்த்தர். நானே அதை சொன்னேன். இந்த காரியம் சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் என்ன செய்தேன்? அழைத்தேன். அது என் சாய்ஸ். அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். என்னன்னு சொல்றாரு? முதல்ல சொல்றாரு செவி கொடு என்று சொல்றார். அப்புறம் கூடி வந்து கேளுங்கன்னு சொல்றார். கூடி வந்து கேளுங்க என்று சொல்றார். சொல்றார் இவர்களில் அறிவித்தவன் யார் என்று சொல்றார். நான் அவனை அழைத்தேன் என்று சொல்றார். நான் வரப்பண்ணினேன் என்று சொல்றார். அவன் வழி வாய்க்கும் என்று சொல்றார். அவன் வழி யாருடைய வழி? கர்த்தருடைய தீர்மானத்தின் திட்டத்தின் வழி. அது இயேசு கிறிஸ்துவே அந்த வழி. அவரே வழி. அவருக்குள் இருந்து நடத்துகிறதை மனிதனுடைய ஞானத்தில் அறிவில் அறியவே முடியாது. அவன் யூகிக்கிற யூகங்களை கொண்டும் அவனால் அறியவே முடியாது. அவன் எந்த விதத்திலேயாவது ஞான சிருஷ்டினால் ஏதாவது ஒரு ஞான சிருஷ்டினால் அறிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு ஆவியை உடைய பேசுகிறவர்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்று எந்த விதத்திலும் அறிய முற்பட்டால் அது தெரியவே தெரியாது. அதான் உன்னதமானவர். அவர்தான் உன்னதமானவர். யோசேப்பை கொண்டு போகிறார்கள். பார்வோனிடத்திலே கூட்டி கொண்டு போகிறார்கள். அந்த வேலை வருகிறது. கூட்டி கொண்டு போகிறார்கள். சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். ஒருவனாலும் சொல்ல முடியல. மந்திரக்காரனாலும் சூனியக்காரனானாலும் ஜோசியக்காரனானாலும் அல்லது எந்த ஒரு நிபுணத்துவம் நிறைந்தவனாக இருந்தாலும் ராஜ அரண்மனையில் இருந்த சகலரும் எகிப்து தேசத்தில் மந்திரவாதிகள் உலகத்திலே மந்திரத்தில் சிறந்தவர்கள். மந்திரம் மாந்திரிகம் செய்வனிலே சிறந்தவர்கள். அவ்வளவு பெரியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வகையில் சாத்தானின் கைப்பாவைகள் அத்தனை பேர்களும் என்ன விதமான பூஜைகள் செய்தாலும் ஆவிகளை எழுப்பி அதை சொல்ல வைப்பார்கள். அது என்னன்னு அவர்களால் ஒருவராலும் பார்வோனுக்கு தேவன் தந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லவே முடியல. அப்படி செய்தவர் கர்த்தர். எவன் அதை சொல்ல வேண்டும்? எவன் தேவனுடைய ஆவிலே எதற்காக நியமிக்கப்பட்டானோ எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ வரப்பண்ணினாரோ வாய்க்க பண்ணினாரோ அவன் சொல்லுவதைத்தான் ராஜா கேட்பான். ராஜா கட்டளையிடுவான். சகல அதிகாரமும் அவன் கருத்து. அப்போ அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல வைத்தது இவனுக்கு கர்த்தர். அங்கே சொல்ல விடாமல் செய்தது கர்த்தர். இன்னொரு ராஜா இருந்தான், நேபுகாத் நேச்சார். அவன் எங்கே இருந்தான்? பாபிலோனில். இது எகிப்து, இது பாபிலோன். இதில் தான் கல்தேயர்களுடைய இதுவும் இருக்குது. கல்தேயர்களுடைய இதுகளும் மகா பெரிய கூட்டம், நம்மளால் கற்பனை செய்ய முடியாத கூட்டம் அது. இன்றைக்கும் கல்தேயர் இருக்குது, பாபிலோன் இருக்குது. நீயும் நானும் நினைச்சு பார்க்க கூட முடியாது அப்படிப்பட்ட கூட்டம். எதையும் செய்யக்கூடிய கூட்டம் அது. ஆனால் அதை அழிக்கிற தேவன் இருக்கிறார். அதை அழிக்கணும் என்று தீர்மானித்தவர் தேவன், மனுஷன் அல்ல. ஏதோ ஒரு கூட்டம் அல்ல. தேவன் தீர்மானித்தது, ஆதியில் தீர்மானித்தது அழிக்க வேண்டும். கல்தேயர் கூட்டத்தை, பாபிலோன் கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் எடுத்த முடிவது. ஆனால் அவர் தெரிந்து கொண்ட மனிதர்களை கொண்டு செய்கிற தேவன். தெரிந்து கொண்ட மனிதர்கள் மூலமாக தமது நாமத்தினாலே செய்கிற சர்வ வல்லம் உள்ள தேவன். அதை ஒருவனும் அறிய முடியாது, ஒருத்தியும் அறிய முடியாது.
அப்போ இங்கே சொல்கிறாரு இங்க. அப்போ அங்கே பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் உலகம் முழுசையும் ஆண்டு கொண்டு அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலம். 120 நாடுகளுக்கு அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அரசாட்சி இன்னொரு இடத்துல அது 127 வேற, இது 120 நாடுகளுக்கு அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுக்கும் ஒரு சொப்பனம் வருகிறது, கர்த்தர் கொடுக்குற சொப்பனம் வருகிறது. அவன் சொல்லுகிற ராஜா சொல்லுகிறது இவன் சொன்னது போல, பார்வோன் சொன்னது போல கிடையாது. பார்வோன் சொப்பனத்தை சொல்லி விடுகிறான், அர்த்தத்தை மட்டும்தான் சொல்கிறான். ஆனால் நேபுகாத் நேச்சார் அதையும் தாண்டி சொப்பனத்தையும் நீ தான் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் நீ தான் சொல்லணும் என்று சொல்லுகிறான். ஒருவராலும் சொல்ல முடியல. அங்கே பார்வோன் இந்த இடத்துல சொல்லுகிறான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியல, சொப்பனத்தை சொல்கிறான். சொல்லாதவங்களை எல்லாம் நான் கொண்டு போடுவேன்னு சொல்லலை. அவன் நான் யாரையும் கொண்டு போட மாட்டேன், குடும்பத்தில் யாரும் உயிரோட வைக்க மாட்டேன்லாம் சொல்லலை. ஆனால் இதுக்கும் படி மேலே நேபுகாத் நேச்சார் சொல்கிறான், சொப்பனமும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். சொல்லலை. ஒருத்தரை கூட ஒரு மந்திரவாதியும் சூனியக்காரனையும் ஒரு கல்தேயரில் நிபுணத்துவம் உள்ளவனையும் ஒருவனையும் ஜோசியனையும் ஒருவன் உலக பிரசித்தி பெற்றவர்கள் இருந்தார்கள், ஒருத்தரையும் விட மாட்டேன். அவன் சந்ததிகளில் ஒருத்தர் கூட உயிரோட விட மாட்டேன், வீட்டோட மொத்த பேரையும் கொண்டுடுவேன் சொல்லணும் என்று சொல்லும்போது அந்த கட்டளை எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும், எவ்வளவு பயங்கரத்தை உண்டு பண்ணியிருக்கும், எவ்வளவு அலறு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தானியேல் மூலமாய் கர்த்தர் சொல்ல வைத்தது அவருடைய திட்டம். தானியேல் எங்க இருந்தாரு அதை பார்க்க மாட்டோம். தானியேல் தேவனுடைய தேசத்துல இருந்தாரு. அங்கே பிடிக்கப்பட்ட போது, அங்கே நாடு பிடிக்கப்பட்ட போது, ராஜா பிடிக்கப்பட்ட போது அவர்களோடு கூட வந்த வாலிபர்களில் தானியேலும் ஒருவர். ஆனால் கர்த்தர் ஒரு மந்திரவாதி சூனியக்காரனையும் ஒருத்தங்கிட்ட வெளியே வராதபடி அடைச்சி பிடிச்சி வச்சவர் யாரு? கர்த்தர். யார் தான் சொல்லணும்னு வச்சாரு? தேவாவி பெற்ற தானியேல் தான் தேவ திட்டத்தில் இருக்கிறவன். அவன் தான் சொல்ல முடியும். வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, தலை குப்புற நின்னாலும் சொல்ல முடியாது. மோசே என்பவன் ஒருவன் பிறக்க போகிறான் தேவ சித்தத்தில். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி அவர்களை மீட்டு வழிநடத்துகிற ஒரு இரட்சகனாக அவனை முன்குறித்திருந்தாள். அவள் தகப்பனும் தாயும் ஜெபிக்காத ஜெபமே கிடையாது. அந்த ஜெபம் செய்தார்கள், எப்படியாவது எங்களுக்கு பெண் பிள்ளையை கொடுங்கன்னு. கொடுத்தது ஆண் மகனை. கர்த்தர் இந்த பிள்ளைங்க ஜெபத்தை கேட்டார், ஆனா பெண் பிள்ளையை தரல, ஆண் பிள்ளையை தந்தார். நிறைய இடத்துல இப்ப நம்ம கேளுங்க, நீங்க எல்லாரும் எதுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னு, மேக்சிமம் பொம்பளை பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பையன் பிறந்துட்டா அதுக்கப்புறம் பொண்ணு பிறகுதோ பையன் பிறகுதோ பயமே வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்திரீக்கு பையன் பிறந்துட்டா அடுத்தது பிறக்க போகிறது ஏதோ ஒன்று பிறக்க போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. முதல்ல பிறக்கும் போது எதனா பிறந்தா என்னன்னு வெளியில் சொல்லுவாங்க, உள்ள பையன்தான் பிறக்கணும்னு இருப்பாங்க. பையன்தான். ஒரு சிலர் தான் அவர் எது பிறக்கணும்னு வச்சிருக்கிறாரோ, எந்த பிள்ளை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரா அதை கொடுங்க ஆண்டவரேன்னு இருக்கு. அங்கே அவர்கள் பொண்ணு தான் வேணும் ஏனென்றால் பையன் பிறந்தால் கொன்று விடுவார்கள். பிள்ளை தாயின் தகப்பன் கரத்தில் இருக்கவே இருக்காது. அரசு ஆணை, அரசு கட்டளை, ராஜாவுடைய கட்டளை. அதான் சாத்தான் கொண்டு வந்த திட்டம். அதே சாத்தான் தான் இன்னைக்கும் தேவன் வைத்திருக்கிற கல்தேயர்ல நிறைவேறாதபடி, பாபிலோன்ல நிறைவேறாதபடி சாத்தான் கொண்டு வர்ற திட்டங்கள். அது கொண்டு வரும்போதே தேவனுடைய பார்வையிலே அது செயலிழந்த திட்டம். அவன் செயலாற்றி கொண்டு ரொம்ப சக்சஸ் ஆன மாதிரி காணப்படும். அது 100% ஃபெயிலியர். அது சாத்தானுடைய திட்டம் தேவனாலே ஃபெயிலியர். 100% ஃபெயிலியர். தேவனுடைய திட்டம் 100% தேவனாலே சக்சஸ் ஆகும். அவ்வளவு கட்டளை கொடுத்திருந்தோம். ஓயா ராஜா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து வச்சிங்க அத்தனை பேரும்
அந்த பிள்ளைகள் என்ன ஆண் பிள்ளைகள் வந்தாலும் கொல்லவே இல்லை, அவர்களை உயிரோட கூடவே விட்டார்கள். ராஜாவுக்கு பயப்படலை. அவர்கள் சாத்தானின் திட்டத்துக்கு ஒத்து போவாதவர்கள், சாத்தானின் திட்டத்துக்கு தீர்மானத்துக்கு எதிர்த்து நின்று கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அவங்களும் அவங்க குடும்பங்கள் சந்ததிகளை, இன்றைக்கு அந்த சந்ததி எத்தனை தலைமுறைகள் தாண்டி வந்திருப்பாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தரால. ஏனென்றால் சாத்தானின் திட்டத்துக்கு ஒத்து போகலை. ஒத்து போனால் நல்லா இருக்கிற மாதிரி போவான், அவங்களையும் விட்டுவிட மாட்டான், கொன்று தான் தீருவான். சாத்தான் தன்னை சேவிக்கிறவர்களையும் நரகத்துக்கு கொண்டு போகிறான். தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களில் நிலை நிற்க முடியாதபடி அதில் விழுந்து போகிறவர்களையும், அதில் காத்திருக்காமல் விழுந்து வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகிறவர்களையும் நரகத்துக்கு கொண்டு போயிடுறான். நரகத்துக்கு கொண்டு போயிடுறான் சாத்தான். சாத்தானுக்கு ஒத்து போகிறதுனால யாரும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. சாத்தானே எங்கே வர முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது. உள்ள நாளாக பரலோகத்துக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா? சாத்தானும் அவன் கூட்டமும் 33 கோடி தேவர்களும் பரலோகத்துக்கு வரவே முடியாது. அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அக்கினி கந்தக கடலுக்கு அவர்கள் போயே ஆகணும். அந்த நாளுக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாளே அவனுக்கு முதல்ல தெரியாது. அந்த நாள் வைக்கப்பட்டிருக்கு, அந்த நாள் மிக சமீபத்தில் வருது. ஆனால் அது எப்போது என்று தெரியாது. அது கன்ஃபார்ம் என்று அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தன்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்களை பிரிக்க வேண்டும். தேவ திட்டத்தில் துணையாய் நின்றவர்களை பிரிக்க வேண்டும். தேவ திட்டத்தில் ஒத்தாசையாய் இருந்தவர்களை பிரிக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு சகாயம் செய்தவர்களை பிரிக்க வேண்டும். அவர்கள் அந்த முழு நன்மைக்கு, கர்த்தருடைய நன்மைக்கு, அந்த கொடுமைக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் அவர்களும் அவர் சந்ததிகள் வரக்கூடாது என்று இயன்ற மட்டும் அவர்களை ஆட்டுன்னு ஆட்டி அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடிக்கு இல்லை, அந்த இடத்துல வெளிச்சம் வராது என்று சொல்லி என்றைக்கும் இருளிலே வாசம் பண்ணும்படி கொண்டு போகிற வஞ்சகனாகிய சாத்தான் வச்சிருக்கிற திட்டம். அன்றைக்கு தானியேல் மூலமாக சொல்லப்பட்டு அற்புதமாக எல்லாரும் விடுதலையானார்கள். அங்கே ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும், பெண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் பிள்ளையை பார்த்தபோது கர்த்தர் ஜெபத்தை கேட்கவே இல்லையே. இவ்வளோ உபவாசித்து அழுதோமே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் விசுவாசிகள் என்று. அவர்கள் தேவனுடைய விசுவாசிகள். மோசேயுடைய தகப்பனும் தாயும் தேவனுக்கு பயந்தவர்கள், விசுவாசிகள் என்று, தேவன் மேலே அசராத நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் இவ்வளவு ஜெபம் பண்ணி கடைசியில் ஆண் பிள்ளையை கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உலக போற்றும் ஒரு தலைவனாக, கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு மகிமை பொருந்தின ஒரு புருஷனாக ஒரு தன் மகனை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏராளமான லட்சோப லட்ச 25-30 லட்ச இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக அவன் மூலமாய் அவர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை எல்லாம் உலகம் இன்றும் பேசும்படியான ஒரு மகனை கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு துக்கம், அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேதனை. இந்த பிள்ளையை எத்தனை நம்ம வச்சுருப்போம், இவ்வளோ நம்ம வச்சுருக்க முடியும் நம்மளால். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அதற்கு முன்பதாகவே இப்படி ஒருவன் பிறப்பான் என்று எந்த தீர்க்கதரிசி வாயிலிருந்தும் வரக்கூடாதபடி, எந்த சாத்தான் கூட்டத்தில் இருக்கிற சாத்தான் திட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் வாயிலிருந்தும், ஒரு மந்திரக்காரன் சூனியக்காரன் வாயிலிருந்தும் இப்படி ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்று ஒருவரும் சொல்லாதபடி அப்படியே மறைச்சு போட்டார் கர்த்தர். அது வெளிப்படாதபடிக்கு செய்து கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர்களுக்கு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் திட்டத்தில் பெண் பிள்ளை, தேவனுடைய திட்டத்திலேயோ ஆண் பிள்ளை. அது நதி நாணலிலே போக வேண்டும், அது இப்படியாக போக வேண்டும். அது சொல்லப்பட்ட அரசாணை வந்த இடத்துல இருந்தே அது வளர்க்கப்பட வேண்டும். பிறகு அது எத்தனை ஆண்டு காலம் கழித்து அது யார் என்று அறிய வேண்டும். பிறகு அறிந்த பிறகு அதிலே சாத்தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவனையே, யாரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தணும் என்று நினைத்தாரோ அவனையே கொஞ்சம் சாய்க்கும்படி செய்து, அவனையே தப்பு பண்ணும்படி செய்து, அவனையே பாவம் பண்ணும்படி செய்து, அதற்கு காலங்களை நஷ்டப்படுத்துவது போல நஷ்டப்படுத்தினாலும், நாடுகளை கடத்தினாலும், நாட்கள் கடந்தாலும், வருஷங்கள் கடந்தாலும், நாடுகள் கடந்தாலும், கர்த்தர் குறித்த நேரத்தில் கர்த்தர் முச்செடியிலே தரிசனமாகி
தம்முடைய திட்டத்தை நடத்த ஆரம்பித்தார், நடத்தி முடித்தார். இதை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. அதனால்தான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். நீ கவனித்தேயானால் நலமா இருக்கு. ஏன் இது இப்படி போயிட்டு இருக்கு, ஏன் இது இப்படி போயிட்டு இருக்கு, ஏன் இது இப்படி போயிட்டு இருக்கு என்று சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்தாயானால் நீ செத்தாய், நீ செத்தாய். எது நடந்தாலும் என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது. என் தேவனுடைய திட்டமிடுதல் தான் எல்லாமே நடக்குது என்றால் அது முடியும் போது அது நேர்த்தியாய் செம்மையாய் வந்து முடியும். நேர்த்தியாய் செம்மையாய் முடியும். பலரும் பலவிதமான காரியங்களில் கேட்கிறார்கள், எங்களுக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும் என்று கேட்கிறார்கள். குறைந்த மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். நல்ல மதிப்பெண்ணை பெற்றவர்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை விட அற்புதமான காரியங்கள் நடக்கணும் என்று கேட்கிறார்கள். கர்த்தர் செய்கிறாரு, பிள்ளைகளுக்கு இறங்கி செய்கிறாரு. சரி, நான் செய்யலான் இருக்கிறேன், நான் இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நான் பார்க்குறேன் அப்படின்னு கர்த்தர் எடுத்து பார்த்தாருன்னு வச்சுங்க. நான் அந்த குவாலிஃபிகேஷனை பார்க்குறேன், நான் இப்போ எடுத்து பார்க்குறேன், யாருங்கே கொண்டு வாருங்கள், இந்த பிள்ளைக்கு இந்த நன்மை செய்யலாம், இந்த மகனுக்கு இந்த நன்மை செய்யலாம், கொண்டு வாங்க அப்படின்னு. யாரெங்கே என்ன இப்படி நம்ம புரிகிறபடி யாரெங்கே கொண்டு வாங்க. ராஜா இதில் எல்லாம் ஒன்றுமே இல்லையா ராஜா, என்ன செய்ய போகிறீங்கன்னு எதுவுமே இல்லைன்னா ராஜா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் நம்ம ராஜாதி ராஜா, அவர் சிந்தின நமக்காக சிந்தின ரத்தம் அங்கே இருக்குது, ரத்தம் இருக்குது, அது பேசுது. பிதாவே எனக்காக செய்யுங்க, எனக்காகனா ஏசப்பா செய்யுங்க, செய்யுங்க, பிள்ளைகளுக்காக செய்யுங்க, அவங்களுக்காக தான் நான் ரத்தத்தை சிந்தினேன், அவங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு தான் ரத்தம் சிந்தினேன், நீங்கள் இறங்கி என்ன செய்யுங்க, நீங்கள் அங்கே கொடுங்கன்னு. அப்போ அது கிடைக்குது, அது வருது, வருது. தன்னிலே இருக்கிறத விட அதிகமான இதுகளை பெற்றவர்களை விட கிடைக்காதது கிடைக்குது. அது யாரால கிடைக்குது? அப்போ கர்த்தர் உயிரோடு இருக்கிறான்னு இது மூலமாவது தெரியுதுல்ல இல்லையா? தேவனுடைய அனாதி திட்டத்தில் இல்லாதவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட கிருபையும் இரக்கத்தையும் நேசிக்கிற தகப்பன் தராரு. அவர்களையும் மறக்கிற தேவன் அல்ல, அவர்களையும் கைவிற்றக்கூடாது, அவர்களையும் கைவிற்றக்கூடாது என்று. அதற்கு என்ன தேவையோ தம்முடைய தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வார்த்தையை கர்த்தர் சொல்ல வச்சு அந்த வார்த்தையே அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்து அதன்படியே இன்னொரு அற்புதத்தையும் செய்து அந்த அற்புதத்தை செய்கிறார். ஆனாலும் கூட தேவன் தேடுகிற வைராக்கியம் எங்கே? தேவன் பேரில் இருக்கிற அசைக்க முடியாத அந்த வைராக்கியம் எங்கே? எங்கே அந்த வைராக்கியம்? தேடுவார்ல கர்த்தர், அந்த வைராக்கியத்தை தேடுவார் இல்லையா? அந்த நேரத்துக்கு தான் அந்த அந்த கர்த்தரை குறித்த ஒரு ஒரு குதி, ஒரு இது, அதோட அவ்வளோ புஸ்ஸு. இப்போ எல்லாமே கொக்கோ கோலாவா? எல்லாமே ஊசி குளிப்பி இப்படி திறந்த உடனே புஷ்ஷுன்னு வந்தோன்னா பாதி கொக்கோ கோலா இருக்காது, பாதி கொக்கோ கோலா இருக்காது. எல்லாமே குளுக்கணும் என்ன ஆயிரும், பாதி வெளியே வந்துடும். அப்படி இராதபடி நிறைகுடமாக இருப்போமானால் கர்த்தருடைய கிருபையில் என்னாலும் கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்களை பார்த்து பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஒவ்வொன்றையும் அவருடைய அனாதி திட்டத்தின்படி கொண்டு வந்தாலும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு விற்று போடுகிற மனுஷருடைய கலக கூட்டத்தார்களுடைய திட்டங்கள் உள்ளே வந்து பல கலவரங்களை செய்து, இடையூறுகளை செய்து, இடைஞ்சல்களை சென்று உசுப்பேத்தி எல்லா விதத்திலும் நடந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை தாண்டி தேவனுடைய திட்டம் நிறைவேறுது. தேவனுடைய திட்டம் நிறைவேறுது. மணி 7வது திட்டம் நிறைவேறுகிறது. பாருங்க 16ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவி என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியில அவருடைய பிள்ளைகளை அவருடைய திட்டத்திலே இணைத்திருக்கிற பிள்ளைகளை அவர் தான் நடத்துகிறார். அவருடைய கரமே தான் நடத்துகிறார். வழியில் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, சாத்தான் அல்ல நானே அப்படிங்கிறார்.
நானேன் சொல்லிட்டு தான் சொல்றாரு, என் கற்பனையை கவனித்த. நீ வேற எதையோ கவனிக்கிற, வேற எதையோ யோசிக்கிற, வேற எதையோ நீ வாங்கி கொள்கிற. ஆனால் தேவன் உனக்கு சொன்னது, உன்னுடையவர்களுக்கு சொன்னது, உனக்குரியதை சொன்னது, உன் பின்னடியார்களுக்கு சொன்னது, உன் பின்னடியார்களுக்கு பின்னடியார்களுக்கு சொன்னது அத்தனையும் அவர் நிறைவேற்றுவார். நமக்கு தேவ திட்டத்துக்கு விரோதமாய் வருகிறவர்கள் சொல்லுகிறது ஒருபோதும் நிறைவேறாது. சொல்லுகிறவர்களும் நிறைவேறாமலே கடந்து போவார்கள், நிறைவேறாமலே கடந்து போவார்கள். அவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு மண்வெட்டியும் பட்டயங்களும் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்களுக்கு வெடிகளாக மாறி அவர்களை கொன்று போடும், அவர்களை கொன்று போடும். தேவன் அவர்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கொல்லணும் என்ற அவசியமே கிடையாது. அவர்கள் வார்த்தையை அவர்களை கொன்று போடும். என் கற்பனைகளை கவனித்தேயானால் நலமாயிருக்கும் என்று சொல்றார். கடைசி 20ஆம் வசனம் பாருங்க. பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள். நீங்க இப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. பாபிலோனுக்குள்ள இருந்தே தேவ நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாபிலோனுக்குள்ள இருந்தே இது என்ன தேவ சித்தம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாபிலோனுக்குள்ளே நீங்க இருக்கிறது எதுக்குள்ள இருக்கிறீங்க? நீங்க வாழ்றீங்க, சம்பாதிக்கிறீங்க, போறீங்க, வருகிறீங்க, உங்க போக்கு வரவு உங்களுடைய எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? பாபிலோனுக்குள்ளேயும் கல்தேருக்குள்ளும் இருக்குது. அதை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. அவரை நம்பியிருக்கிற ஜனமாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. மீட்பும் விடுதலைக்குரியதை தேவன் செய்து ஏற்படுத்தி வைத்து தான் அவர்களை அவர்களுடைய திட்டத்தில் நடத்துறார். அதற்கு வேலையும் குறித்து தான் கர்த்தர் வைத்து நடத்துகிறார். 46ஆம் அதிகாரம் 9 முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. பாருங்க, சொல்றாரு முந்தி பூர்வத்தில் நடந்ததெல்லாம் இப்போ ஒன்னொன்னா ஆவியானவராலே சொல்லப்படுது. அங்க சொல்லப்பட்டுச்சு. அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் மீட்டு நடத்தி கொண்டு வந்து பேராபத்துகளை அழித்து, தீங்குகளை அழித்து, தீமைகளை அழித்து, பயத்தை அழித்து நடத்தி நன்மை செய்த விதங்கள், அற்புதம் செய்த விதங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்படியெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தந்தார் என்பதற்கு அதையெல்லாம் நினைத்து பார்த்து இதையெல்லாம் கொண்டு வந்தாரே. உன்னதமானவருடைய திட்டத்திலே நீங்கள் ஒரு சிறு பங்கை நீங்கள் ஒரு பங்காக இருக்க வேண்டும், ஒரு பங்களிப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தவரே அவர்தான். ஆமென். மனுஷன் அல்ல. நீ தீர்மானிக்கிறது சொற்பம், அவர் தீர்மானிக்கிற தீர்மானத்தும் நீண்ட காலத்துக்குரியது. பூமியிலே மட்டும் முடியாம பரலோகத்துக்கும் வாழ்வுக்கும் கடந்து செல்கிற ஒரு மேன்மையானது. அவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலும் பங்கு பெறுகிற ஒரு ஸ்லாக்கியம். தகப்பனுடைய ஆளுகையிலே நாம் நிலைத்திருக்கிற பிரஜைகளாய், குடிமக்களாய், அவரோடு கூட அப்பாவோடு வாழுகிற ஒரு நித்தியமான வாழ்வு. அதுக்கு நீ விதை போட்டிருக்கிற, அதுக்கு நீ மூலதனம் பண்ணியிருக்க, அதுக்கு விதை போட்டிருக்க. அதனுடைய பலனை அவருடைய கரத்தினாலே நீ விடுதலையோடு கூட பெற்று, கர்த்தர் கொடுக்கிற மீட்பின் நாளிலே பெற்று, விடுதலையின் நாள் இப்போ ஆனா போதும். அது பாபிலோன் கூட்டம். அப்படின்னா நீ கல்தேருடைய கூட்டம், நீ தேவனுடைய ஜனம், தேவனுடைய கூட்டமாய் இருப்பாயானால் உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிற திட்டத்தின் தீர்மானத்தில் இருக்கிற மகா மேன்மையானவைகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்கு பெரும்பாக்கியமாயிருக்கும். எப்போது ஒன்று கிடைச்சா போதும். அது என்னென்ன ஒன்று பணமான இருக்கலாம். இப்போ நமக்கு கடன் அடையணும், அது ஒன்று. இன்னும் வேறு வேறு விதத்தில் ஒவ்வொருவரும் வேறு வேறு விதத்திலலாம் எத்தனைக்கிறாங்க. கிடைச்சா போதும்னு போகிறது மிகப்பெரிய ஆபத்து. தேவனுடைய திட்டத்தில் இல்லாததை வாங்கிடவே கூடாது. தேவனுடைய திட்டத்தில் இல்லாதவர்களோடு கூட ஐக்கியம் கொன்றவே கூடாது. நமக்கும் கல்தேருக்கும் சம்பந்தமே கிடையாது, நமக்கும் பாபிலோனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் தேவன் நடத்துகிற நடத்துதல தான் சம்பந்தமே தவிர நமக்கு அதில் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர்
சொல்றாரு. முந்தி பூர்வ காலத்தில் நடந்ததை நினை, நீ எப்படி இருந்த, உன்னை எப்படி கொண்டு வந்து ஆளாக்கி தூக்கி நிறுத்தி உனக்கு வாழ்வு, அதுக்கு அடுத்த வாழ்வு எல்லாம் கொடுத்து அதில் வந்த பேராபத்துகளை அழித்து, தீமைகளை அழித்து, வியாதிகளை கொள்ள வந்த வியாதிகளை அழித்து, உன் பிள்ளைகளுக்கு வந்த தீங்கை அழித்து, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வந்த தீங்கை அழித்து, உன் வேலையில் வந்த தீங்கை அழித்து, உன் வியாபாரத்தில் வந்த தீங்கை அழித்து, உன் குடும்பத்தில் உள்ள பரிசுத்த குலைவுகளும் வேறு விதமான இன்னொரு தொடர்புகளை கொண்டு வரும்படியாய் வந்த காரியங்களை கர்த்தர் அழித்து, பிள்ளையை கொள்ளை கொண்டு போகும்படி, திருடி கொண்டு போகும்படி வந்த காரியங்களை அழித்து, கல்தேயர் கூட்டம் வந்ததே, பாபிலோன் கூட்டம் வந்ததே, நீ கண்டாயா, நீ பார்த்தாயா, அது உனக்கு தெரியுமா? கர்த்தர் அதையெல்லாம் அழித்து, இன்றைக்கு கர்த்தர் ஒரு இடத்துல நம்மளை வாழ வைத்திருக்கிறார் என்றால், நம்மை வைத்திருக்கிறார் என்றால், அது அவருடைய சித்தத்தின் திட்டத்தில் வைத்திருக்கிறார். அந்த தேவன் நன்மை செய்வார். நம்பிக்கை எல்லாம் எற்று போன நிலைமையிலும், நம்பிக்கை எல்லாம் குலைந்து போனது போல காணப்பட்டால், சடீதில் சம்பவிக்கும் என்று சொன்னார்னா சொன்னபடியே சம்பவிக்கும். சடீதில் சம்பவிக்கும், நன்மையானவைகள் சடீதில் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவர் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றவர். அவரோட இருந்தால் அவரோட கூடவே அவர் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஆமென். இடையில வருகிற இடைத்தரகர்களாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போவோமானால் அழிந்து போயிடுவோம். திருமணமானும் விரும்புகிறவர்களுக்கு இடைத்தரகர்கள் வருவார்கள். வந்தார்களானால் இடைத்தரகர்களுடைய பேச்சிலே போனோம் என்றால் போயிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் உன்னதம் சில இடத்துல தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் தேவன் தீர்மானித்து நடத்தியே தீர்வேன் அவர் சபதம் எடுத்துட்டாருன்னா என்ன ஆனாலும் விடவே மாட்டார். டக்கரை குட்டிக்காரனை அடித்து 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 உருண்டு சுருண்டாலும் விடவே மாட்டார். நிறைவேற்றி முடிச்சுட்டு விடுவார். அதுவும் கண்டமணிக்கு போன்னு விட மாட்டார். அவர் வழியில் தான் விடுவார், அவர் வழியில் தான் விடுவார், அவர் வழியில் தான் பயன்படுத்துவார், அவர் வழியில் தான் பயன்படுத்துவார். அப்புறம் பாருங்க 10ஆம் வசனம் 11. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். பாருங்க, இது சமீப காலமா கர்த்தர் சொல்லிக்கிட்டே வர்றார். என்னன்னு அதை சொன்னேன். அங்க என்ன சொன்னார்? 46ல் நான் தான் அடைத்தேன், நான் தான் வரம் பண்ணினேன், நான் அவன் வழியை என்ன செய்வேன்? வாய்க்க பண்ணுவேன். என் பிள்ளைங்க வழியை வாய்க்க பண்ணுவேன். அந்த காரியத்தை நான் நடத்துகிற அந்த கல்தேயர் மேலே, பாபிலோன் மேலே நடத்துகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். இங்கே போய் போடலாமா? இவர்கிட்ட போய் மோதலாமா? மனுஷங்கிட்ட மோதுறேன்னு யார்கிட்ட மோதுறது? சர்வ வல்லமை உள்ள மகாதேவனிடத்தில் அவர் திட்டத்தில் உனக்கு ஒரு கடுகு பங்கு வச்சிருக்கிறது பெரும் பாக்கியம். நாம் படுகிற சில பாடுகள், பொருளாதார பாடுகள், சரீர பாடுகள், மனப்பாடுகள், இந்த எல்லாம் கொண்டு வந்து வெளியிலே கொண்டு வந்து மகிமையான பரிசுத்தமான மகிமையான மேன்மையான வாழ்வில் கொண்டு வந்து நிற்க வச்சிடும். இதையெல்லாம் நமக்கு உரமாக, இவைகளெல்லாம் நமக்கு சாரமாக, இவைகளெல்லாம் நமக்கு படிக்கட்டுகளாக கொண்டு வந்து உன்னை உட்கார வைக்கும். அதுக்கு நீ தகுதியே கிடையாது, எலிஜிபிளே கிடையாது. ஆனாலும் அவருடைய விருப்பத்தில் நாம் இருந்துட்டோம், அந்த விருப்பத்தின்படியே அவர் வாழ வைப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, அதை சொன்னேன், அதை எப்படி நிறைவேற்றணும்னு தெரியும், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன். மனுஷன் திட்டம் இல்லை, சாத்தான் திட்டம் இல்லை, தேவனுடைய அனந்த ஞானத்தின் திட்டம் பண்ணினேன். அதை செய்து முடிப்பேன். 14ஆம் அதிகாரம் 24லிருந்து 27.
நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். பாருங்க, இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 24 இது கிறிஸ்து சிலுவையில கல்வாரி மரணத்தின், கொல்கதா மலையின் மரணத்தின் உயிர்த்தெழுதலின் குறித்த ஒரு பங்கு, இதுல மெயின் பங்கு அதுல இருக்கு. இன்னொரு பங்கு நம்மை குறித்த, அதுவும் நமக்காக தான் சிலுவையில செய்த பங்கு. அது இதுவும் நமக்கு வச்சிருக்கிற ஒரு தகப்பனால கிடைக்கிற ஒரு பங்கு. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும்ன்றாரு. நான் அதை நிறைவேற்றுவேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் தான் சொல்றாரு நடக்கும் என்று சொல்றாரு. இப்போ என்ன நடக்குது? நடக்காது 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 நடக்காது. எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போதான் நடக்கும் என்பது இவைகள் எல்லாம் சாத்தானுடைய திட்டத்தின் வழியிலே இருக்கிற கல்தேயரும் பாபிலோனுடையவருடைய சத்தம். அது இதிலே விடுவோம் என்றால் இங்கு தேவன் சொல்கிறார் நான் நினைத்திருக்கிறபடி. அவர் தானே இந்த உலகத்தை உண்டாக்குனார். சாத்தானா உண்டாக்கினா? சாத்தானா உண்டாக்காம அவனை காப்பாற்றுகிற கேருபாய் உண்டாக்கினார் கர்த்தர். அவனையே உண்டாக்குனது கர்த்தர் தான். ஐயோ, அவனை சாத்தானா உண்டாக்கல, அவனை காப்பாற்றுகிற கேருபாய் உண்டாக்குனது யாரு? கர்த்தர். 33 கோடி தேவர்களை அவர்களையும் உண்டாக்கினது, தூதர்களை உண்டாக்குனது யாரு? கர்த்தர். அவர்கள் சாத்தானாய் மாறிப்போனது அவர்களாலே சாத்தானாய் மாறிப்போனார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து தள்ளுண்டு போனார்கள். அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நமக்கு தான் மன்னிப்பு உண்டு. சாத்தானுக்கும் சாத்தானோடு விழுந்த தூதர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. அவர்கள் நித்திய நரக அக்கினி தான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அவன் திட்டத்துல போய் சேர்ந்திருக்கிறவளோடு கூட நீ இப்படியும் அப்படியும் இருப்பாயானால் ஒரு நாளிலே அந்த திட்டத்திலே, அவனுடைய திட்டத்திலே நீ பங்கடைவாய் என்றால், முழுமையாய் பங்கடைவாள் என்றாய், நீ அழிந்து போவாயே. கர்த்தர் இங்கு சொல்லுகிறார் சகலத்தையும் உண்டாக்கினவர், நம்மையும் உண்டாக்கினவர், நமக்காய் ஜீவனை சிலுவையிலே தந்து உயிர் தெழுந்தவர், இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் முடிவில்லாமல் உயிரோடு இருக்கிறவர் சொல்றார் நான் நினைத்திருக்கிறபடியே தான் என்ன செய்யும், நடக்கும். அப்படின்னா நீ நினைக்கிறபடி எல்லாம் நடக்காது, நீ நினைக்கிறபடி நடக்காது, அவர் நினைக்கிறபடி நடக்கும். அடுத்தது, நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஃபிக்ஸ் பண்ணிட்டார் கர்த்தர். இந்த விதமாக நடத்தி உனக்கு நன்மை செய்து உன்னை விடுவிப்பேன். ஒவ்வொரு நாளும் காத்திருப்பது போல காத்திரு. ஆனால் நீ காத்திருக்கிற நாளிலே ஒரு நாளை நியமித்திருக்கிறேன். அது என் நாமம்னா அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் வைத்திருக்கிறேன். அதில் அநேக விசேஷங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறேன். அநேக ஏராளமான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் அவர் நாமத்தினாலே கொள்ளை கொள்ளும்படி புறஜாதியார்களை ரட்சிக்கும்படியாய் வைத்திருக்கிற தேவன். 25, 26, 27. அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். எது சுமையா இருக்கிறதோ, எது நம்மால் தாங்க முடியாது இருக்கிறதோ, அது உன்னை விட்டு கர்த்தராலே நீங்கி போகும். அது நீங்கி போகும், உன் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? எவனுடைய திட்டமும் எந்த சாத்தானுடைய திட்டமும், அவனுக்கு விற்று போட்ட இந்த கல்தேயர்களுடைய திட்டமும் பாபிலோனுடைய திட்டமும் நிறைவேறாது. சாதாரண போராட்டம் அல்ல, மிகப்பெரிய ஒரு யுத்தம். அமலேக்கியரோடு கடைசி உபாகமத்தில் எழுதப்பட்டிருந்தது. அமலேக்கியரோட உலகத்தின் கடைசி பரியந்தமும் யுத்தம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே வழி நடத்தப்படுகிற வழி சித்தத்திலே வருகிறவர்கள் அந்த யுத்தத்திலே ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கடந்து போவார்கள். கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு சூழ்ந்திருக்கிற இந்த பாரமான தாங்க மாட்டாத சூழ்நிலையிலிருந்து அவருடைய அனாதி திட்டத்தின்படி அவர் குறித்த நாளிலே அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருமிக்க ஒரே நாளிலே கர்த்தராலே விடுதலையாவார்கள். நம் தகப்பன் கரத்தினாலே மீட்கப்பட்டு விடுதலையாவார்கள். நாம் நினைக்கிறபடி அல்ல, நாம் சிந்திக்கிறபடி அல்ல,
நாம் யோசிக்கிறபடி அல்ல, நாம் வேண்டிக் கொண்டபடி அல்ல, அதற்கு மேலாக அவருடைய பரிசுத்த நாமம் எப்படி மகிமைப்படணுமோ அந்த விதத்தில் அவருடைய வல்லமைக்கு தக்கதாக அதை செய்து முடித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதுபரியந்தம் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் நடத்துகிற தகப்பனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் அதனால தான் சொன்னார், நீ செவி கொடு, நீ சமீபத்தில் வந்து என்னிடத்துல வா, கூடி கேளு, நீ கவனித்தையா வர, ஆனால் கவனிக்க மாட்டேங்கிற, அதை கவனித்தேயானால், அதுதான் சொல்லிட்டே வந்தார் கடந்த முறை, கவனித்தேயானால் நலமாயிருக்கும், நீ காது உள்ளவன் கேட்க கடம். ஏனென்றால் நீ தேவனுடைய அனாதி திட்டத்தில் இருக்க, அதில் பிசங்காம, அதில் வஞ்சிக்கப்படாமல் பிசங்காமல் இருப்பாயானால் உன் சந்ததிகளின் சந்ததிகள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டபடி உன்னை பாக்கியவான் என்றும் பாக்கியவதி என்றும் சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த கஷ்டங்கள் அவராலே நீங்கிரும். இந்த கொஞ்ச காலத்தில் அவருடைய பாடுகள், நாம் சம்பாதித்த பாடுகள் நீங்கிவிடும். சகரியா 8ஆம் அதிகாரம், இதெல்லாம் சும்மா இதை சொல்கிற வசனம் இல்லை. சகரியா 8ஆம் அதிகாரம் 1-11 அப்படியே நிறைவேறும். ஒவ்வொரு வேத எழுத்துக்களும் நிறைவேறும். இப்போ வீட்டில் போய் படித்து பார்த்துக்கணும். சகரியா 8ஆம் அதிகாரம் 1-11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் நிறைவேறும். அதுக்கு 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்ச தப்பு. அதிலிருந்து கர்த்தர் அதெல்லாம் எப்பயோ மன்னிச்சு கிருபை செய்து அவருடைய நாமம் உன்னதமாய் மகிமைப்படுகிற வேளை வருகிறது. அது அவருடைய வேளை. அவருடைய வேளையிலே அவருடைய ஜனம் அவராலே மீட்கப்பட்டு நித்திய மனமகிழ்ச்சியோடு கூட வருவார்கள். ஆமென். நித்திய மனமகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கியிருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். ஆண்டவரே, தகப்பனாகிய தேவனே, நொடிந்த உள்ளத்துக்கும், ஆண்டவரே, உள்ளத்தாலே பலவிதத்திலே நொந்து கொண்டிருக்கிற உள்ளத்துக்கும், மனவழியிலே இருக்கிறவர்களுக்கும், ஒவ்வொரு காரியமும் பணம் மட்டுமல்ல, கடன் மட்டுமல்ல, வேறு விதத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தாவே இவைகளையெல்லாம் காண வேண்டியிருக்கிறதே என்று கதறும் பொழுது, கர்த்தராகிய தேவனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய சத்தத்தை அனுப்பி, உம்முடைய கிருபையை அனுப்பி ஆண்டவரே திடப்படுத்தி நிலை நிறுத்தி, உம்முடைய சித்தத்தின் திட்டத்தை ஒருவராலும் உடைக்க முடியாது என்றும், நீர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரை எவர்களை கொண்டு செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து முடித்து கர்த்தர் பூமியிலே தம்முடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுவீர் என்கிற இந்த வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேறி ஒருவரும் தவறான முடிவுக்கு போகாதபடி, தவறான ஆண்டவரே அல்லேலூயா சத்ருவின் திட்டத்துக்கும் தகவல்களுக்கும் பலியாயிராதபடி, ஆண்டவரே நீர் கொடாததை வாங்கிராதபடி, நீர் கொடாத ஐக்கியத்திலே போயிராதபடி, நரகத்தோடு சம்பந்தம் கலந்துராதபடி, பாதாளத்தோடு ஒப்பந்தம் போட்டிடாதபடி, அவைகளையெல்லாம் முறித்து கர்த்தர் நித்திய மலவாளனாகிய உம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையிலே இருந்து நித்தியமான வாழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கடனில்லாத வாழ்வும் ஆண்டவரே, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி எங்கள் விடுதலை நாயகனாகிய எங்கள் சமாதான பிரபுவாகிய உம்மோடு கூட நாங்கள் ஜெயிக்கிறதிலே வாழ்ந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எல்லா பயத்திலிருந்தும் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்திலே எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்ம இருவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.